நீ சொல்லு, நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு கேட்டு கேட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு. எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும்? ஏய் வானது, நீ 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கன்னு அன்னைக்கு நீதானமா சொன்ன? நான் போய் சொன்னேன் நைனா. ஏய் இப்ப கூட ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் ஸ்கேன் பண்ணி பாருன்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். நான் சொன்னப்பவே கூட்டிட்டு போய் உடனே ஸ்கேன் பண்ணி பாத்துக்க வேண்டியதானே? அப்பவே நான் பிரெக்னன்ட் இல்லன்னு தெரிஞ்சிருக்கும்ல. அவ பிரெக்னென்ட் இல்லங்க. அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் ஏன் போய் சொன்ன? சும்மா சும்மா அவள அடிக்கிற ஆள வச்சுக்காதீங்க. ஏய் என்னடா முறையற? அமைதியா இருங்க. எதுக்கு வானதி போய் சொன்ன? நீ இல்லாத நேரத்துல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இதோ இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பாத்தாங்க. தெரியுமா உனக்கு? ஆட்டோ பாவிங்களா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களா? ஆமா பாண்டி. அப்போ நீ அன்னைக்கு போய் தான் சொல்லிக்கிற. ஏன்டி போய் சொன்ன? அவதான் பேசிட்டு இருக்கால. இன்னொரு முறை அவ மேல கை வை. அப்புறம் இருக்கணும். ஏய் போடா போய் ஓரமா நில்ற. தேவையில்லாம அடி வாங்கி சாவாத. உங்க அப்பா ஓரமா தான் நிக்கிறாரு. அதே மாதிரி ஓரமா போய் நில்லு போ. நீ சொல்லு வானதி. எனக்கு எப்படி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுனே தெரியல பாண்டி. அதான் நான் அப்படி போய் சொன்னேன். அடி பாவி, உலகத்துல எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்துக்கு போய் சொல்லுவாளாடி? சொல்லுடி, போய் சொல்லுவாளா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்த தடிமாடோட ஃப்ரெண்டே எனக்கு தாலி கட்டி இருப்பான். அதுக்கு உங்களுக்கு வேணா என் வாழ்க்கை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என் வாழ்க்கை மேல அக்கறை இருக்கு. நான் இப்படி என் பாண்டிய விட்டு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க கிட்ட போய் சொன்ன சரி. என்கிட்ட ஏன்டி போய் சொன்ன? அது சும்மா ஒரு கிக்குக்காக சொன்னேன். நான் பிரெக்னன்ட்லாம் இல்ல. போதுமா? பாண்டி வர வரைக்கும் இத சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அதனாலதான் இந்த பொய்யை இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணேன். பாண்டி ஊர்ல இல்லங்கறத தெரிஞ்சுதானே உன் புள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்தான். இனிமே பாண்டி இங்கதான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி பாருங்க, அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. நீ வா பாண்டி, நம்ம வெளிய போய் பேசலாம். என்ன பாண்டி பயந்துட்டியா? பயந்துட்டேனா? 2 நாளா எனக்கு உயிரே இல்ல தெரியுமா? நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு உங்க அம்மா வீட்ல கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. இவெல்லாம் என்ன கலாய்ச்சே சாவடிச்சான் தெரியுமா? சாரி, நான் ஊருக்கு போன நாள் உனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பியோ. நீ என்ன பண்ணுவ? என் அண்ணன் நீ ஊர்ல இல்லங்கிறது தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கான். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். உன்கிட்ட நான் சொல்லிடலாம் தான் இருந்தேன். நீ எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும் கியூட்டா கேட்டியா? சரி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடி பாக்கலாம்னு நினைச்சேன். விளையாடி பார்க்கலாம் நினைச்சேன்.